ततो हनुमान् दशकण्ठनीताम् सीतां विचेतुं पतिचारणानां महेन्द्रशैलस्य खगेन्द्रवेगः प्रस्तादुरस्तात् प्रथमानवेगः. அன்பர்களே, பகவத் ராமானுஜருடைய அற்புதமான அந்த விஜய யாத்திரையில் நாம் எம்பெருமானாரை பகவத் ராமானுஜரை பின்தொடர்ந்து ஆங்காங்கு திவ்யதேசங்கள் தோறும் அந்த திவ்யதேசங்களுடைய வைபவங்களை எல்லாம் அனுபவித்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக பத்ரிகாசிரமம், ஷாலக்கிராமம், நைமிஷாரண்யம், திரு அயோத்தி, மிதிலாபுரி, மதுரா, பிருந்தாவனம், கோவர்தனம் முதலான திவ்ய கஷேத்திரங்களில் எம்பெருமானார் சஞ்சாரம் செய்து ஆங்காங்கு எம்பெருமான்களை சேவித்து அவர் எப்படியெல்லாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகளை அனுபவ பரிவாகமாக உள்ளம் கரைந்து அனுசந்தித்து தான் ஆனந்தித்தாரோ அதுபோன்று தான் இப்பொழுது நமக்கும் ராமானுஜ விஜய யாத்திரையில் ராமானுஜரை பின்தொடர்ந்து சேவிக்கும் பொழுது ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. இந்த அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடியதான நாம் நமக்கார் நிகர் நானிலத்தை என்பதாக மார்பிலே கை வைத்துக் கொண்டு இருமாப்புடன் விளங்குகிறோம். ஆம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று உரத்த குரலில் திக்கட்டும் எதிரொலிப்பதாக சொல்வதை தவிர்த்து நமக்கு வேறு என்ன பொறுபோக்கு இருக்க முடியும்? இதோ ஜெகநாதபுரி என்னும் அந்த புரிக்ஷேத்திரத்தில் சுவாமி ராமானுஜர் விசேஷமாக சில கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்பதாக ஆசை கொண்டார். அப்படி அவர் ஆசை கொண்ட பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரு சிலருக்கு அதில் விருப்பமில்லாமல் இருந்தது. ஆகையால் புருஷோத்தமனான ஜெகநாத பெருமான் தன் அடியாரான பகவத் ராமானுஜரை தான் காப்பாற்ற வேண்டியது என்பதாக உணர்ந்தவனாக கருடனை கொண்டு ஓர் இரவிற்குள்ளாக அந்த ஜெகநாதபுரியில் இருந்து ஆந்திர தேசத்தில், தற்பொழுது ஆந்திர தேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீகூர்மம் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் சுவாமியை ஒரு இரவிற்குள்ளாக மாற்றினான் என்பதை கீழே நாம் ராமானுஜ விஜய யாத்திரையில் சேவித்திருக்கிறோம். தான் ஏதோ வேறொரு திவ்யதேசத்திற்கு, தேவதாந்திர திவ்யதேசத்திற்கு வந்ததாக, தேவதாந்திர கஷேத்திரத்திற்கு வந்ததாக சுவாமி நினைத்த பொழுது, இல்லை, இந்த இடத்தில் என்னுடைய சாநித்தியம் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளாமல் பலரும் வேற ஒரு வடிவத்தை காண்பிக்கிறார்கள் என்று எம்பெருமான் சுட்டிக்காட்ட, அதன் பின்னர் தான் ஸ்ரீகூர்ம ரூபியான பரமாத்மாவை சேவித்து அப்பெருமானுடைய மண்டப பிராகார கோபுரங்களை எல்லாம் புனர் நிர்மாணம் செய்து நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்பத்சரோத்சவாதிகளை எல்லாம் குறைவர நடத்தி வந்தார் என்பது ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரம். அதே போன்று தான் மற்றொரு சம்பவத்தையும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நடுவில் அதற்குள்ளாக கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள். அந்த 2 திருக்குமாரர்களுக்கு பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்பதாக திருநாமமிட்டு எம்பார் என்னப்படக்கூடியதான சுவாமி ராமானுஜருடைய பூர்வாசிரம திருத்தம்பியாகவும், தற்பொழுது உயர்ந்த சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகாரம் செய்து உயர்ந்த எதிராஜராக திகழக்கூடிய அந்த எம்பாரிடத்தில், கோவிந்த பெருமானிடத்தில் அந்த 2 சிறார்களையும் ஒப்படைத்து அவர்கள் மூலமாக காலக்ஷேபாதிகளையும் நடத்தி வருகிறார் என்பது வரையிலும் பார்த்திருக்கிறோம் அல்லவா? இப்பொழுது மறுபடியும் ராமானுஜ விஜய யாத்திரையை நாம் தொடங்க போகின்றோம். இந்த யாத்திரையும் இதிலேயும் ஓர் அற்புதம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய இந்த திவ்ய கஷேத்திரம் வைஷ்ணவ திவ்யதேசம். ஆம், எம்பெருமானுக்கு வேறு எவருக்கும் கிடைக்காத ஒரு சச்சிஷ்யன் கிடைத்த அற்புதமானது ஒரு திவ்யதேசம். சுவாமி எம்பெருமானாருக்குத்தான் ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் அவருக்கு பின்தொடர்ந்து வருகிறார்களே, எத்தனையோ சிஷ்யர்களுடன் கூடியவராக சுவாமி திகழ்கிறாரே, அது என்ன புதியதான ஒரு சிஷ்யர் கிடைத்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த அதிசயத்தை தான் இனி தொடர்ந்து இந்த திவ்யதேசத்தில் பார்க்க போகிறோம். இது திருக்குறுங்குடி என்னும் திவ்யதேசம். பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் இந்த திருப்பதிக்கு என்பதாக தனிப்பெரும் பெருமைகள் பல உண்டு. வரலாற்று சிறப்பு, புராணங்களில் புகழப்படக்கூடியதான சிறப்பு, அது எல்லாவற்றை விட மேன்மையாக நம்முடைய குரு பரம்பரை சிறப்பு. 108 திருப்பதிகளில் இந்த எம்பெருமான் எழுந்ததற்கு ஆழ்வாருடைய மங்களாசாசனங்கள் தான் காரணம், அதில் சந்தேகமில்லை. அதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதை விட இப்பெருமானுக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை என்ன என்றால், அதுதான் ராமானுஜருடைய சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் அற்புதம். அந்த அற்புத நிகழ்ச்சியை அனுபவிக்கும் பொழுது, இதோ சொல்லும் பொழுதே நம்முடைய மேனி சிலிர்க்கிறதே. வைஷ்ணவ திவ்யதேசமான இந்த திவ்யதேசத்தில் இங்கே ராமானுஜர் எழுந்தருளினார். எப்படி ஜெகநாதபுரியில் இருந்து சுவாமி ராமானுஜர் ஸ்ரீகூர்மத்திற்கு எழுந்தருளினாரோ அதுபோன்று தான் இந்த திருத்தலத்திற்கும் எழுந்தருளினார். இங்குதான் வேறு எவருக்கும் கிடைக்காத அரும்பெரும் பாக்கியமாக
ராமானுஜருக்கு ஒரு சச்சிஷ்யர் கிடைத்தார். அது என்ன? தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய தொடர். ராமானுஜ வைபவத்தில் திருக்குறுங்குடி திவிரேசத்தின் வைபவத்தை தனிப்பட்ட முறையில் அனுபவிப்பதே நாம் செய்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியராதிசயம். ஏனென்றால் இந்த தொடரின் முடிவில்தான் ராமானுஜருக்கு கிடைத்த சச்சிஷ்யனின் பிரபாவத்தை நாம் அறியப் போகிறோம் அல்லவா? ஆகையால் அந்த சம்பந்தத்தை நாம் நினைக்கும் பொழுது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு இருமாப்பு உண்டாகும். முதலில் இந்த தேசத்தை நாம் பார்க்கலாம். இது ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு நெருங்கிய சம்பந்தம் பெற்ற திவ்யதேசம். இதற்கு புராணங்களில் வாமனபுரி என்பதாகத்தான் பெயர். பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக தசரதன் தன் குலமுதலாக பிறந்த பொழுது விஸ்வாமித்ர மகரிஷி, தசரதா, வில்லும் கையுமான நீ அறிய மாட்டாய் ராமனுடைய பெருமையை, புல்லும் கையுமான யான் அறிவேன், அகம் வேட்பி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்ச இமே தபசிஸ்திதாக என்று கம்பீரமாக அருளி செய்தார். அப்படி அவர் அருளி செய்ததனுடைய நோக்கம் என்ன? ராமனை பெற்றுச் சென்று சித்தாசிரமத்தில் தான் இயற்றக்கூடியதான வேள்வியை முடித்து அங்கிருந்த பெருமானையும் இளைய பெருமாளையும் மிதிலைக்கு அழைத்துச் சென்று மிதிலை ராஜன் பெற்றெடுத்த பெண்பிள்ளையான ஜனக மகாதேவியை பெருமானுக்கு பாணிகிரகணம் செய்து வைத்து, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீச்ச செய்தாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என்று ஜனகராஜன் அவன் கையில் ஒப்படைத்தால் விஸ்வாமித்திரர் கிருதகிருத்தியராக தான் பிறந்த பயனை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டார். அப்படி பெருமானை அழைத்துச் செல்கிறார். தசரதன் வசிஷ்டர் முதலான மகர்ஷிகள் மூலமாக ஒரு வழியாக தெளிவை அடைந்து ராமனுக்கு பின்னாளில் ஏற்படக்கூடிய நன்மைகளை உணர்ந்து அதைவிட இந்த லோகத்திற்கு ஏற்படக்கூடிய க்ஷேமங்களை உணர்ந்து விஸ்வாமித்திரருடன் ராமனை உடன் அனுப்பினார். விஸ்வாமித்திரர் சென்று தவம் செய்து சித்தி பெற்ற க்ஷேத்திரத்திற்கு சித்தாசிரமம் என்பதாக பெயர். இன்றும் கங்கை கரையில் நாம் பிரயாணம் செய்தோமேனால் தற்காலத்தில் பக்சர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம், அந்த பக்சர் என்னும் இடம்தான் புராணங்களில் விஸ்வாமித்திரர் தவம் செய்த சித்தி க்ஷேத்திரம், சித்தாசிரமம் என்பதாக பெயர். அங்குதான் ராமன் சுபாகு, மாரீச்சன், தாட்டகை முதலான ராட்சசிகளாலே ஏற்பட்ட இடையூறுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து யாக சம்ரக்ஷணத்தை செய்து வைத்தான். அதனால் அது வாமன அவதார க்ஷேத்திரம் என்று காண்பிக்கப்படுகிறது. பலினியமன ஹேதோஹோ மன காணனே ஸ்பின் பலினியமன பரசன்னு பிரம்மச்சாரி சச்சார. இங்கேதான் கஷ்யபர் அதிதி என்னும் தம்பதியருக்கு உபேந்திரஹா வாமனஹா பிராம்சுஹு என்று உபேந்திரனாக பெருமான் தான் திருவவதாரம் செய்தருளி பின்னர் மகாபலியினுடைய வெள்ளிச்சாலைக்கு சென்று அந்த மகாபலியை அடக்கினான் என்று விஸ்வாமித்தர் ராமனுக்கு கதை சொல்லுகிறார். குஷிக சுதக் விதித நவ விவித கதா என்பதாக ரகுவீர கத்தியத்தில் சுவாமி ஸ்ரீ தேசிகனும் காண்பிக்கிறார். அப்படி சித்தாசிரமமாக வாமன கஷேத்திரமாக அந்த திவ்யதேசம் விளங்குகிறது. இது தட்சிண பதரி கஷேத்திரம், இதுவும் ஒரு சித்தாசிரமம். ஆம், பெருமான் இங்கே வாமனாவதாரம் எடுத்தார். இந்த இடத்தில்தான் பெருமான் மூவுலகம் கடந்தப்பாய் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதாய் இந்த திவ்யதேசத்தில் தான் எம்பெருமான் அவதாரம் செய்தான். ஆகையால் இந்த வைஷ்ணவ திவ்யதேசத்திற்கு வாமனபுரி என்பதாக ஒரு பெயர். இப்படி ராமாயணத்தில் வாமனாவதாரம் எடுத்த திவ்யதேசமாக இந்த திவ்யதேசம் திகழ்கின்றது. இது ஒரு காரணம். இரண்டாவது என்ன என்றால், இந்த பிராந்தியம் பரசுராம கஷேத்திர விசேஷமாகத்தான் விளங்குகிறது. அக்ஷத்ராமிக சந்ததக்ஷயமாம் திரிசப்த கிருத்வஹாட்சிதம் என்பதாக 21 தலைமுறைகள் க்ஷத்ரிய வம்சமே இருக்கக்கூடாது என்பதாக தீர்மானித்து தன்னுடைய தந்தையாரான ஜமதக்னி முனிவரை கொன்றொழித்த கார்த்தவீரியனுடைய பிள்ளைகளையும் அந்த அரசன் உட்பட அத்தனையும் ஒழித்து கட்டி அவர்களுடைய ரத்தத்தாலே தன்னுடையதான பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பரசுராமர் இந்த பிராந்தியத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் வசித்தார். ஆகையால் தான் கேரள தேசத்தை நாம் பரசுராம க்ஷேத்திரம் என்கிறோம். தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஆட்சி மாற்றங்களினாலே இது தமிழகத்தில் விசேஷமாக விளங்குகிறது. ஆனாலும் இது பரசுராம க்ஷேத்திரம். அதற்கு அடுத்ததாக இந்த திவ்யதேசத்திற்கு ஒரு மாபெரும் பெருமை உண்டு. பெருமான் பிராட்டியை விட்டு பிரிந்திருந்தான் ராமாவதாரத்தில். கொடுவிசை அரக்கனான ராவணன் பிராட்டியை பிணைத்துச் சென்று இலங்கையில் சிறை வைத்தான். அந்த இலங்கையில் பிராட்டியை தேடுவதற்காக தென் திசை நோக்கி வானர சைன்யங்கள் புறப்பட்டன. ஒவ்வொரு திக்குக்கும் பலவிதமான பல்லாயிரக்கணக்கான வானர சைன்யங்களை சுக்ரீவ மகாராஜா அனுப்பினான். அதில் குறிப்பாக தென் திசைக்கு வந்த வானர சைன்யத்தில் பல பெரியோர்கள் இருந்தார்கள். ஜாம்பவான், அங்கதன்,
எல்லாவற்றையும் சாதிக்கும் வல்லமை பெற்றதான ஆஞ்சநேயன் முதலானவர்கள் தென்திசைக்கு தேடி வந்ததான அந்த வானர சைன்யத்தில் அவர்கள் குழுமியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ஆஞ்சநேயனிடத்தில் மகாவிஸ்வாசம் கொண்டவனான எம்பெருமான் தன்னுடைய ராமநாமாங்கிதமான மோதிரத்தை சீதையின் அடையாளமாக சீதைக்கு செய்தி சொல்வதற்காக ஆஞ்சநேயனிடத்தில் கொடுத்தார். ராமாயணத்தின் இந்த சிறப்பு செய்தியை பெரியாழ்வார் 10 பாசுரங்களினாலே வைதேகியினிடத்தில் ஆஞ்சநேய சுவாமி சமர்ப்பிக்கக்கூடிய விண்ணப்பமாக அடையாளமாக காண்பிக்கிறார். இந்த ஆஞ்சநேயர் பல இடங்களில் குழுக்களாக தேடி வந்து கடைசியில் சம்பாதியினுடைய வார்த்தையின்படியாக தென்னிலங்கையில் சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலங்கையில் சீதை சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்று உணர்ந்து அவளை யார் சென்று பார்த்து வருவது என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் தங்களுடைய வீரத்தையும் சூரத்தையும் பறைசாற்றுகிறார்கள். ஒருவர் 10 யோஜனை சமுத்திரத்தை தாண்டுவேன் என்றார், மற்றொருத்தர் 20 யோஜனை, மற்றொருத்தர் 50 யோஜனை, மற்றொருத்தர் 100 யோஜனை தாண்டுவேன் என்றால் செல்ல வேண்டியதுதானே? இல்லை சுவாமி, திரும்பி வருவதற்கு எனக்கு வழி தெரியாது என்றவுடன் எல்லோரும் திகைத்து நிற்க அதில் பங்கெடுத்துக் கொள்ளாத ஆஞ்சநேயர் தன் பலத்தை உணராமல் இருந்தார். ஜாம்பவான் ஆஞ்சநேயரை பிரேரணை செய்தார். அந்த ஜாம்பவானுடைய தூண்டுதலினாலே ஆஞ்சநேயர் தன் பலத்தை உணர்ந்து சமுத்திரத்தை தாண்டுவதற்காக கிளம்பினார். இதைத்தான் சுந்தரகாண்டம் வர்ணிக்கின்றது. ததோராம சீதாயாக சத்ருகர்ஷணா இயேஷபதம் அன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி என்பதாக ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி தான் பறப்பதற்காக சித்தம் செய்தார் என்பதாக வால்மீகி மகரிஷி சுந்தரகாண்டத்தில் வர்ணிக்கிறார். அந்த வால்மீகி சுந்தரகாண்டத்தில் வர்ணித்ததற்கும் இந்த திவ்யதேசத்திற்கும் திருக்குறுங்குடி என்னும் இந்த திவ்யதேசத்திற்கும் என்ன சம்பந்தம்? சுவாமி ராமானுஜர் தான் பெற்றெடுத்த பெரும் பாக்கியமான ஒரு சச்சிஷ்யன் இந்த திவ்யதேசத்தில் அவருக்கு கிடைத்தார் என்றால் அது என்னவாக இருக்கும்? அற்புதமான சரித்திரங்கள் நிறைந்த திருக்குறுங்குடி திவ்யதேசத்தில் நாம் ராமானுஜ விஜய யாத்திரையில் சுவாமி எம்பெருமானாரை தொடர்ந்து செல்லலாமே.